மத்தேயு 15:4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த நாட்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை அதிகமாக கேட்குற கேள்வி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்களாம் பழைய ஆட்கள், இப்போ உள்ள கல்ச்சர் படி, இப்போ உள்ள சூழ்நிலைகள் படி என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. இதே மாதிரி வார்த்தை தான் அதிகமாக பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க. ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் வரையிலும் அவருடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கனம் பண்ணி வாழ்ந்தார். இந்த உலகத்தை படைத்த தேவன் அவரே கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருந்து சொல்கிறதெல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த உலகத்துக்கு கர்த்தருடைய கிருபையில் நம்மளை கொண்டு வந்ததே நம்மளுடைய தாயும் தகப்பன் தான். நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கி விட்டதில் அவருடைய பங்கு மிகப்பெரியது. நம்மளுடைய வயசை தாண்டி தான் அவங்களும் வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருக்க சொல்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதபடிக்கு நம்மளுடைய நடத்தைகள் நிமித்தமாகவும் நம்முடைய பேச்சுகள் நிமித்தமாகவும் அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி தான் நம்ம செயல்படணும். தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்க. அவர்களை கனம் பண்ணுகிறதுல குறியாக இருங்க. கர்த்தருடைய கிருபையும் உங்களோட இருக்கும். காட் பிளஸ். ஆமென்.